இப்போ இத்தனை நாளாக நம்ம ரஞ்சித்தை டேரக்டராக பார்த்துட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த அரசியல் பேச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த தங்கலான் படம் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணணும் நீங்கள் தங்கலான் பெரிய வெற்றி அடையும், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட வேற ஆளே கிடையாதான். ரஞ்சித் அரசியல்வாதியாக பேசுறாருன்னா மக்கள் அவரை ஒதுக்கிடுவாங்க. கேஜிஎஃப் படம் வந்து அந்த கர்நாடக மக்களோட ஒரு வாழ்க்கையை காட்டுச்சு, அந்த ரவுடிசத்தை காட்டுச்சு. இது தங்கலான் இந்த மக்கள் எப்படி எதிர்த்து நின்னாங்க, வெள்ளக்காரனே எதிர்த்து நின்னாங்கன்ற அந்த கருத்து, அந்த சினிமாவை ட்ரெய்லரை பார்க்க உடனே அதுக்கு உயிர் இருக்குது. விக்ரம் வந்து அந்த தங்கலானா வாழ்ந்திருக்காரு. ஆனால் தங்கலானை வச்சு நம்ம ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டோம், நம்ம வந்து அடுத்தது நம்ம தான் பெரிய அரசியல்வாதி அப்படின்னு ரஞ்சித் வெற்றி அடைய முடியாது. ரஞ்சித் இயக்குனராக தான் வெற்றி அடைய முடியும், அரசியல்வாதியாக ரஞ்சித் வெற்றி அடைய முடியும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சிறந்த படம் அறம்னு ஒரு படம், அது கோபி நாயனார் இன்னைக்கு அந்த படத்தை எடுத்திருக்காரு. அடுத்த படம் மனுஷன் ஒரு படம் எடுத்திருக்காரு. அதங்களை நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் டிஎஸ்பிக்கே ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஆளுங்கட்சிக்கார மேடம், நான் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு அவன் தான் முக்கியமான காரணம். அதே மாதிரி இப்போ நான் பழங்குடி எடுத்திருக்கேன், எனக்கு களம் கிடைக்கல, நானும் ஒரு சிறந்த படம் எடுப்பேன். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீ சொல்லி உன் ஜாதி பேரை சொல்லி நீ சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சி அது மூலிமா வெற்றி அடைஞ்சேன்னா நீ உண்மையிலே இந்த சமுதாயத்துக்கு போராடுற ஆளுன்னு சொல்லலாம். நீ எல்லா வெற்றியும் பெற்றுட்டு வேற சமுதாயத்து நடிகர் வேற சமுதாயம், ப்ரொடியூசர் வேறு சமுதாயம், நடிகை வேறு சமுதாயம், எல்லாரையும் ஒன்றிணைச்சு தான் நீ பெரிய ஆளாக வந்துக்கிறேன். அப்போ தான் கருத்து தான் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை பிடிச்சிட்டு தான் மட்டும் தலைவனாக நினச்சா அவர் தோற்றுருவார். நீங்கள் சாதாரணமாக சினிமா மட்டும் காட்டி அரசியலை மட்டும் காட்டிட்டு போயிட்டீங்க. இங்கே நீங்கள் எங்கள் சென்னை எங்களுதுன்னு சொல்லிடுறீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் அவனா பொண்ணு அவங்க தான் செங்கல்பட்டு எழுந்துன்னுவான், ஒருத்தன் மதுரை எழுந்துன்னுவான், கோயம்புத்தூர் எழுந்துன்னுவான். அப்போ அங்கங்கே இவங்க போக முடியாது. இல்லை அந்த பையனை வந்து வெட்டிட்டாங்க, எத்தனை நாள் இனிமேல்ட்டு ஒரு பாதுகாப்பு படையை இனிமேல் நம்ம பசங்களை யாரும் வெட்டக்கூடாது, எல்லாரும் கரத்தை பயிற்சி கொடுறான், அவங்க எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு போடுறான். இல்லை கலப்பு திருமணம் மட்டும் வெட்டுறாங்க. நம்ம எங்கே யார் இருந்தாலும் ஒரு 50 நாளைக்கு நான் சோறு போடுறேன், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், ஒரு 10 வீடு கட்டி கொடுக்குறேன், கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு நான் வாழ்வாதாரம் கொடுக்குறேன், அதை செய்ய. நீங்கள் படம் எடுத்தீங்க, அது மாதிரி செல்வராஜ் படம் கொடுக்குறீங்க, அவர் தயாரிக்க போகிறாரு, அப்புறம் அவர் தயாரிப்பார், அவங்க ஊரில் இருக்கிற டைரக்டர் வந்து நடிக்க வைப்பார், தயாரிக்க வைப்பார், இல்லை நடிக்க வைப்பார். அந்த சமூகம் அவங்க கட்டமைப்பு, அவங்க குடும்பம், அவங்கவுங்க வாழ்க்கை. ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து சூரிய அவர்களோட வளர்ச்சி எந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, விடுதலை இப்படி நடிப்பாரா அப்படின்ற மாதிரி, சரி விடுதலையில் தான் அப்படி நடித்தாரே அப்படின்னுட்டுன்னு இவ்வளோ படங்கள் வந்தாலும் கருடன் இப்போ வரைக்கும் பேசப்படுது. ஒரு முக்கியமான பதிவை நான் சொல்லிடுறேங்க. நானும் பரோட்டா சூரியம் பக்கத்து ரூம்மேட்டு. அவர் வந்து சினிமாவை வெறித்தனமாக நேசித்தார். அவரே ஆளே இல்லைனாலும் ஒரு 4 பசங்களை கூட்டு ஒரு நாடகம் ஒன்று போடுவார். ஷூட்டிங்கே அவர் கூப்பிடனாலும் காசு எடுத்துன்னு அந்த ஊரில் போயிட்டு அந்த ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே ஒரு வாய்ப்பை கேட்டு நடிப்பார். அவர் வந்து அந்த காசு வர 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 தன்னோட முகத்தையே மாத்துறாரு. அவருக்கு இப்போ முன்னாடி ஹீரோவான விமல் அவங்க எல்லாம் என்ன நிலைமைக்கு இன்னைக்கு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இந்த சூரியன் நிற்கிறாருன்னா அவ்வளோ சினிமாவில் வர்றதுக்கு அவ்வளோ போராடினார், அவர் கஷ்டப்பட்டார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் இருந்தால் தான் சூரிய வளருவேன். அந்த இயக்குனர் இல்லை, இவர் இயக்குனர்களை மதிக்க ஆரம்பிக்கலன்னா சூரிய எங்கே வந்தாரோ அங்கே மறுபடியும் போயிடும். சந்தானம் அவர்கள் ஏன் சார் ஜெயிக்கவே முடியல ஒரு டைரக்டரா? நீங்க அதை எப்படி சார்? இல்ல, சந்தானம் அவர்கள் வந்து ஒரு காமெடி நடிகரா மக்கத்துல ஒரு வேற லெவல்ல வேற லெவல்ல ரீச் பண்ணிட்டார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நக்கலும் நையாண்டியும் பார்த்துட்டு அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கறதுக்கு மக்களால் முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா தமிழர்கள் அதில் எல்லாரும் சமம். இதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஜெய்பீம்னு ஒரு சிறந்த படைப்பு கொடுத்துட்டு அடுத்தது ஜெய்பீம் மாரி ஒரு கதை அவர் பண்ணலை, அடுத்தது ரஜினிக்கு போயிட்டாரு. அப்போ ரஜினிக்கான மசாலாவை பூசி ஆகணும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட பழங்குடி அந்த படத்தோட இயக்குனர் வந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னா திருப்போரூர் திராவிடன். பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, அவரும் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். தங்கலான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது சார். இப்போ அவர் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யோசிச்சு, ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த காலம் கடந்து அந்த காலத்துக்கு கரெக்டாக அவர் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு. இந்த தங்கலானும் எந்த பீரியடுன்றது அவங்க போட்டுட்ருக்கிற அந்த ட்ரெஸ்லேருந்தே நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. விக்ரம் அதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்றது நமக்கு தெரியுது சார். இந்த தங்கலான் ஆடியோ லான்ச்சும் இப்போ நம்ம வந்திருக்கு, இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இத்தனை நாளாக நம்ம ரஞ்சித்தை டேரக்டராக பார்த்துட்டு இப்போ திடீர்னு வந்து இந்த அரசியல் பேச்சு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த தங்கலான் படம் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணணும்? நீங்கள் தங்கலான் பெரிய வெற்றி அடையும், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ரஞ்சித் அரசியல்வாதியாக பேசுகிறாருன்னா மக்கள் அவரை ஒதுக்கிடுவாங்க. ரஞ்சித்துக்காக மட்டும் இந்த படம் ஓடாது. அந்த படத்தில் உயிரை கொடுத்து பல துணை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் கேமராமேன் வந்து பயங்கரமாக உழைச்சிருக்காரு. அந்த படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டிருக்காரு. அப்போ இந்த கதையை ஏற்றுக்குன்னு இந்த பறையர் சமுதாயத்து மக்கள் ஆதி காலத்தில் அந்த தங்கச்சுரங்களில் எப்படி கஷ்டப்பட்டாங்க, எப்படி போராடினாங்க. கேஜிஎஃப் படம் வந்து அந்த கர்நாடக மக்களோட ஒரு வாழ்க்கையை காட்டுச்சு, அந்த ரவுடிசத்தை காட்டுச்சு. இது தங்களான் இந்த மக்கள் எப்படி எதிர்த்து நின்னாங்க, வெள்ளைக்காரனே எதிர்த்து நின்னாங்கன்ற அந்த கருத்து. இது வந்து ரஞ்சித்தோட கருத்து மட்டும் கிடையாது. அழகிய தமிழகன் சொல்லிட்டு ஒரு அழகிய பெரியவன் சொல்லிட்டு ஒரு இலக்கியவாதி அவர் கருத்து கொடுத்துருக்காரு. தமிழ் பிரபான்ற ஆளு அவரும் ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு. அப்போ எல்லாம் சேர்ந்து எடுக்கிறது ஒரு சினிமா. அந்த சினிமாவை ட்ரெய்லரை பார்க்க உடனே அதுக்கு உயிர் இருக்குது. விக்ரம் வந்து அந்த தங்கலானா வாழ்ந்திருக்காரு, அதுக்கு பார்வதி வாழ்ந்திருக்காங்க. அப்போ இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். அதில் எந்த மாதிரி, ஏன்னா எந்த காலகட்டம் நடந்துச்சு, அவங்க எப்படி போராடினாங்க, எங்கெங்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டாங்க, எப்படி எதிர்த்தாங்க, அது எல்லாமே பக்கா டீட்டெயிலாக தங்கலானில் கொடுத்துட்டாங்க. அதனால் ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஆனால் தங்கலானை வச்சு நம்ம ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டோம், நம்ம வந்து அடுத்தது நம்ம தான் பெரிய அரசியல்வாதி அப்படின்னு ரஞ்சித் வெற்றி அடைய முடியாது. ரஞ்சித் இயக்குனராக தான் வெற்றி அடைய முடியும். அரசியல்வாதியாக ரஞ்சித் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா அவர் அரசியல் கருத்துக்களாக இப்போ வந்து நிறைய கருத்துல சார், இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை வழக்குக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் அவர் ஸ்ட்ராங்காக எடுத்து சொல்றாரு. ஸோ மக்களுக்கு வந்து திடீர்னு வந்து என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமும் இருக்கு, ஒரு அதிருப்தியும் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது, சமூக வலைதளங்கள்ல பேசப்படுதே சார். இல்லை மேடம், என்னன்னா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. ரஞ்சித்தை வந்து ஒரு டைரக்டராக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில், ஒரு பறையர் சமுதாயத்தில் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் வந்திருக்காரு அப்படின்னு எல்லாமே இயக்குனராக பாராட்டுறாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் சிறந்த படம் அறம்னு ஒரு படம், அது கோபி நாயனார் இன்றைக்கி அந்த படத்தை எடுத்திருக்காரு. அடுத்த படம் மனுஷின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இப்போ நான் பழங்குடி எடுத்திருக்கேன், எனக்கு களம் கிடைக்கல, நானும் ஒரு சிறந்த படம் எடுப்பேன். அப்போ படம் எடுக்கிறவங்களாம் நான் சிறந்த அரசியல்வாதி, நானும் பெரிய ஆள், நானும் ஒரு கட்சி ஆரம்பிப்பேன், நானும் ஒரு இயக்கம் ஆரம்பிப்பேன்னா அது நடக்காது. மக்கள்லேயே தெளிவான மக்கள் யாருன்னா பறையர் சமுதாயத்து மக்கள் தெளிவான மக்கள். நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன், நான் வந்து பயமே கிடையாது. இந்த சினிமாவில் இருக்கிறோம் நம்ம ஒதுக்கிடுவாங்க கிடையாது. நான் இவன் தான் எல்லாருக்கும் தெரிய வைப்பேன், தெரிஞ்சிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சாதியை ஊரில் போடும்போது நான் 8வது படிக்கும் போதே 9வது 10வது படிக்கும் போதே பக்த பறையனார்னு எங்கள் ஊரில் எழுதினேன். பக்தவச்சலில் ஸ்டார்ட் பண்ணி பக்த பறையனார்னு எழுதினேன். அதுக்கு அப்புறம் வேணா நம்ம பொதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் திராவிடன் பேரையே மாற்றினேன். அந்த மாதிரி நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீ சொல்லி உன் ஜாதி பேரை சொல்லி நீ சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சி அது மூலிமா வெற்றி அடைஞ்சேன்னா நீ உண்மையிலே இந்த சமுதாயத்துக்கு போராடுற ஆளுன்னு சொல்லலாம். நீ எல்லா வெற்றியும் பெற்றுட்டு வேறு சமுதாயத்து நடிகர் வேறு சமுதாயம், ப்ரொடியூசர் வேறு சமுதாயம், நடிகை வேறு சமுதாயம், எல்லாரையும் ஒன்றிணைச்சு தான் நீ பெரிய ஆளாக வந்துக்கிற. அதே மாதிரி இந்த சமுதாயத்து மக்கள் யாராக இருந்தாலும் ஒரு தொழிலையோ ஒரு அரசியலையோ ஏதாவது ஒன்றுனா வேறு சமுதாயத்து சமத்துவத்தை ஏற்றுக்கிற மக்கள் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்லேருந்து வந்திருக்காங்க, திராவிட கொள்கையிலேருந்து வந்திருக்காங்க, திமுக எல்லாருமே ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம நல்ல நிலைமை. எல்லாருமே சேர்ந்து இது வரைக்கும் அமுக்கணும்னா ஒரு ஆள் முன்னுக்கு வந்திருக்க முடியாது, இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்க முடியாது. எல்லாருமே ஒரு எக்ஸ்பர்டன். என் படத்து கூட ஒரு பெரிய கவுண்டர் சமுதாயத்தை எனக்கு ஒரு 60 ஏக்கர் செங்கல் சூளையை எனக்கு ஃப்ரீயாக ஷூட்டிங் நடத்தி கொடுத்தாரு. ஒரு பாய் ஒருத்தர் தன்னோட 3 அடுக்கு கல்யாண மண்டபத்தை வெறும் 500 ரூபா வாங்கிக்கின்னு 20 நாளைக்கு கொடுத்தாரு. அவர் நாடார் ஒருத்தர் படத்தை தயாரிக்கிறது வந்தார். அந்த மாதிரி எல்லா சமுதாயத்து மக்களும் தான் இந்த சினிமாவில் இருக்காங்க, எனக்கு உதவிகளை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக மெட்ராஸில் இருக்கிறதுக்கு எல்லா சமுதாயம் தான் பார்க்குறாங்க. என் சாதியை நான் சொன்னாலும் நான் சாதி அதுக்கு அப்பாற்பட்டு நான் சமத்துவத்தை விரும்புகிறேன். ஸோ நீங்கள் படம் எடுக்கிறது கூட உங்கள் சமுதாயம் எவ்வளோ கஷ்டப்படுதுன்றதை காட்டுறீங்களே தவிர, ஆனால் இந்த சமுதாயம்லாம் எனக்கு உதவிச்சு அப்படின்றத மறக்கல. எல்லாமே என் சமுதாயத்தோட கீழே, என் சமுதாயத்தோட நான் காட்டல, என் சமுதாயத்துக்கு கீழே இருக்கிற இருளர் மக்களை தான் நான் காட்டுறேன். என் சமுதாயத்துக்கு பல தலைவர்கள் இருக்காங்க, அந்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் கிடையாது, அவங்க வாழ்க்கையை வெளியே காட்டணும், அவங்களும் நம்மளை போல வரணுன்ற தான் நான் அதை காட்டுறேன். ஆனா அதுக்கும் பல சமுதாயத்து எல்லாம் உதவுறாங்க. அதே மாதிரி தான் ரஞ்சித்துக்கும் உதவுறாங்க. அப்ப தான் கருத்து தான் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை பிடிச்சிட்டு தான் மட்டும் தலைவனாக நினைச்சா அவர் தோத்துருவார். ஆனா படம் தங்கலான் பெரிய வெற்றி அடையும். இயக்குனரா அவரோட தேவைகள் நிறைய இருக்கு. நீ அரசியலா உன் தேவைகள் வேணும்னா நீ வந்து இயக்குனரை நிறுத்திட்டு நீ அரசியலுக்கு வந்து பாருங்கள், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து மக்களை கூட்டுங்க, உன் பணத்தை சம்பாரித்த பணத்தை செலவு பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக சினிமா மட்டும் காட்டி அரசியலை மட்டும் காட்டிட்டு போயிட்டீங்க. இங்கே நீங்கள் எங்கள் சென்னை எங்களுதுன்னு சொல்லிடுறீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் அவனா பொண்ணு அவங்க ஒருத்தன் செங்கல்பட்டு எழுந்துன்னுவான், ஒருத்தன் மதுரை எழுந்துன்னுவான், கோயம்புத்தூர் எழுந்துன்னுவான். அப்போ அங்கே இவங்க போக முடியாது, அங்கே சண்டை பிரச்சனை. நீங்கள் பாட்டு ஜம்முன்னு ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போயிடுவீங்க, அவங்க அடிச்சுன்னு பிறந்துவானுங்க, பெரிய ரத்த கலவரம் வரும். உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ வேங்க வயலில் மலத்தை கலந்துட்டான், நீங்கள் போய் அங்கே எத்தனை நாள் போராட்டம் பண்ணீங்க?
இல்லை அந்த பையனை வந்து வெட்டிட்டாங்க, எத்தனை நாள் இனிமேல்ட்டு ஒரு பாதுகாப்பு படையை இனிமேல் நம்ம பசங்களை யாரும் வெட்டக்கூடாது, எல்லாரும் கரத்தை பயிற்சி கொடுறா, அங்கே எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு போடுறா, இல்லை கலப்பு திருமணம் மட்டும் வெட்டுறாங்க, நம்ம எங்கே யார் இருந்தாலும் ஒரு 50 நாளைக்கு நான் சோறு போடுறேன், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், ஒரு 10 வீடு கட்டி கொடுக்குறேன், கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு நான் வாழ்வாதாரம் கொடுக்குறேன், அதை செய்ய. இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற பசங்க கஞ்சாவுக்கு அடிமையாக வராங்க, அவங்களுக்கு எல்லாம் கார்பெண்டர் பயிற்சி கொடுக்குறேன், இல்லை ஹோட்டல் பயிற்சி கொடுக்குறேன், அப்படி கொடு, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீ மாறு. அப்போ நீங்கள் படம் எடுக்கிறீங்க, இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்க, அது மாதிரி செல்வராஜ் படம் கொடுக்குறீங்க, அவர் தயாரிக்க போகிறாரு, அப்புறம் அவர் தயாரிப்பார், அவங்க ஊரில் இருக்கிற டைரக்டர் தந்து நடிக்க வைப்பார், தயாரிக்க வைப்பார், இல்லை நடிக்க வைப்பார். அந்த சமூகம் அவங்க கட்டமைப்பு, அவங்க குடும்பம், அவங்கவுங்க வாழ்க்கை. இதில் இருக்கிற மக்கள் வந்து போராட்டம் எங்கள் அண்ணன் சொல்லிட்டு போகிறாங்களே கண்டி இயக்குனராக படம் பார்க்குறேன், நாளைக்கு பிரச்சனை வந்தால் யார் சமாளிக்கிறது? அதான் சொல்கிறேன். புரியுது சார். இது வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க சார், உண்மையாகவே. சார், இப்போது சூரிய அவர்கள் பற்றி நம்ம பேசலாம் சார். இங்கே ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து சூரிய அவர்களோட வளர்ச்சி என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா, விடுதலை அவர் இப்படி நடிப்பாரா அப்படின்ற மாதிரி, சரி விடுதலையில் தான் அப்படி நடித்தாரே அப்படின்னுட்டுன்னு இவ்வளோ படங்கள் வந்தாலும் கருடன் இப்போ வரைக்கும் பேசப்படுது. ஏன்னா அதில் பெரிய பெரிய ஹீரோஸ் இருந்தாங்க. ஏன்னா அவர் கேரளாலேருந்து வந்த அந்த உன்னி அவரும் இருந்தார், நம்மளோட சசிகுமார் வந்து ஒரு டிரெக்டர், ஒரு ஆக்டர், அவரையும் தாண்டி அந்த படத்தில் பேசப்படுது சூரிய அவர்கள். இப்போ அடுத்ததான் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, விடுதலை கருடனில் இல்லாமல் இந்த படத்தை என்ன வித்தியாசமாக பார்ப்பீங்க அப்படின்னுட்டுன்னு. ஒரு டைரக்டரை நீங்கள் எப்படி சார் அந்த கேரக்டரை பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான பதிவை நான் சொல்லிடுறேங்க. நானும் பரோட்டா சூரியம் பக்கத்து ரூம்மேட்டு. நான் வந்த காலகட்டங்களில் தான் அவரும் சினிமாவுக்கு வந்தார். நாங்கள் பக்கத்து ரூம்மேட்டு, 2 பேரும் பார்க்கில் சுற்றுவோம். அது மாதிரி அவர் பெயிண்டிங் வேலைக்கு போவார், எனக்கு காசு கையில் நான் பெயிண்டிங் வேலைக்கு போவேன், நான் வேறு இடத்துல அவர் வேலைக்கு சொல்லி விடுவேன், எனக்கு அவர் வேலைக்கு சொல்லி விடுவார். இதுமாரி எல்லாம் நாங்கள் ரூம்மேட்டாக இருந்தோம். அவர் வந்து சினிமாவை வெறுத்தனமாக நேசித்தார். அவரே ஆளே இல்லைனாலும் ஒரு 4 பசங்களை கூட்டு ஒரு நாடகம் ஒன்று போடுவார். ஷூட்டிங்கே அவர் கூப்பிடலனாலும் காசு எடுத்துட்டு அந்த ஊரில் போயிட்டு அந்த ஷூட்டிங் எங்கே நடக்குதோ அங்கே ஒரு வாய்ப்பு கேட்டு நடிப்பார். அப்போ அவரோட முகம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மியூசிக்கே அவருக்கு சரியாக வராது, முகம் ஒல்லியாக சப்பையாக இருக்கும். அப்போ அவர் வந்து அந்த காசு வர 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 தன்னோட முகத்தையே மாத்துறாரு, தன்னையே அவர் டெவலப் பண்ணுறாரு. அது சின்ன சின்ன சர்ஜரிகள், சின்ன சின்ன விஷயங்கள், அந்த பல்லு லெவலாக பண்ணுறது, அது எல்லாமே பண்ணி மாத்துறாரு. அப்போ கடவுள் படைப்பில் 5 விரல் வேறு இருந்தாலும் ஆள்காட்டி விரல் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நானும் ஸ்ட்ராங்காக ஆகுவேன். அந்த இடத்துக்கு அவர் வராரு. அந்த முயற்சிகளை தொடர்ந்து ஒரு நடிகன் வந்து கொஞ்சம் பணம் சேர்ந்தோடனே அந்த ஒரு நடிகனுக்கு உடல் முக்கியம், அவனோட தொப்பை போட்டுரும். எக்ஸாக்ட்லி சார். அதையெல்லாம் அவங்க பராமரிக்க மாட்டாங்க, தண்ணி அடிச்சிருவாங்க. அவருக்கு இப்போ முன்னாடி ஹீரோவான விமல் அவங்க எல்லாம் என்ன நிலைமைக்கு இன்னைக்கு இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இந்த சூரிய நிற்கிறாருன்னா அவ்வளோ சினிமாவில் வர்றதுக்கு அவ்வளோ போராடினார், அவர் கஷ்டப்பட்டார். மேற்கொண்டு நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவர் வந்து அவ்வளோ போராடுறாரு, மெனக்கெடுறாரு. ஒரு ரஜினி பரோட்டா சூரியன் அறிமுகமானவர் இன்னைக்கு வந்து கருடன் சூர்யா பேசப்படுறாரு அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அவர் எவ்வளவு மெனக்கெடுதல் இருக்குல்ல சார்? அதான் மேடம், ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் சீனுக்காக 6 பேக் வச்சாரு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் எக்ஸசைஸ் பண்ணாரு. அந்த மாதிரி சினிமா கார்த்திகேயன் அவரோட படத்துல வர்றது, ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி சீமராஜா படத்துல அந்த மாதிரி சினிமாவுக்காக அது இயக்குனராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, உண்மையான உழைப்பை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அது கொடுத்துட்டே இருந்தால் அது என்றாவது ஒரு நாள் அது கண்டிப்பாக அவனோட வளர்ச்சியை கண்டிப்பாக தூண்டி விடும். அதை வளர்ச்சி வரப்போ ஆணவம் கொள்ளாமல் பில்டப் பண்ணாமல் அதை கரெக்டாக பிடிச்சிட்டு யதார்த்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற விஷயத்தில் சூரிய அந்த இடத்த கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிறார். ஆனால் சூரிய வளர வளர அவருக்கு ஒரு இயக்குனர், இந்த விளக்கு எரியறதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் பத்தியா, அந்த மாதிரி ஒரு இயக்குனர் இருந்தால் தான் சூரிய வளருவார். அந்த இயக்குனர் இல்லை, இவர் இயக்குனர்களை மதிக்க ஆரம்பிக்கலன்னா சூரிய எங்கே வந்தாரோ அங்கே மறுபடியும் போயிடுவார். இதுதான் உண்மை. சந்தானம் அவர்கள் ஏன் சார் ஜெயிக்கவே முடியல ஒரு டைரக்டரா? நீங்க அதை எப்படி சார்? இல்ல, சந்தானம் அவர்கள் வந்து ஒரு காமெடி நடிகரா மக்கள் மக்கத்துல ஒரு வேற லெவல்ல ரீச் பண்ணிட்டாரு. அப்போ அந்த இடத்த அவரை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயனை காமெடியாக பண்ணாலும் ஒரு ஹீரோவாக இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்க. காரணம்னா அவருக்கு நடனம்லாம் தெரியுது, ஒரு யதார்த்தமாக நடிக்கிறாரு, அது கொஞ்சம் வேறு கெட்டப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நக்கலும் நையாண்டியும் பார்த்துட்டு அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கறதுக்கு மக்களால் முடியல. ஒரு லவ் பண்ணாலும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அவருக்கு முடிஞ்ச சில கேரக்டரில் பண்ணினே நடிச்சுட்டே வராரு. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மறுபடியும் காமெடி பாதைக்கு வந்தாலும் வரலாம். ஆமாம், அது இல்லாமல் சந்தானத்தை ஒரு புது ஹீரோவை பார்த்தாங்க சில வன்னிய இளைஞர்கள். அவர் வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஜாதின்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் எங்களோட ஹீரோ அப்படின்னு அவர் படத்துக்கு போஸ்ட் ஓட்டுறதும் அவர். ஆமாம், இது நடக்குது. அதுவும் ஜாதி பிடிச்சிட்டாங்க. இவர் சந்தானம் வந்து எங்கள் சமுதாயம் அப்படின்னு அவருக்கு போஸ்ட் ஓட்டுறது. எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பார்த்துருந்தாங்க. அப்போ ஒன்று சேர்ந்து பார்க்குறப்ப ஏன் ஹீரோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொண்டாடும் போது அங்கே அவன் மொத்தமாக இருக்கும்போது கொடியை பிடிச்சி நிற்கும் போது இப்போ ஆப்வியஸாக பிளவு வந்துடும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவன் போக மாட்டான் படத்துக்கு. எதுக்கு நம்ம போனால் அங்கே சண்டை வரும், பிரச்சனை வரும், அவங்க ஆளுங்க கொண்டாடுறாங்க, அவங்களே பார்த்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போகலாம்
அப்போ ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு சாதி ரீதியாக கொண்டாடக்கூடாது, அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில் விட்டுணும். இப்போ இந்த விஷயத்தில் ரஞ்சித் கூட அந்த ஜனவரி இல்லை டிசம்பர் மாதம் பிரசாத் லேபில் சென்னையில் வந்து ஒரு திரைப்பட விழா வைப்பார். அது எப்படி வைப்பார்னா தலித் சினிமா திரைப்பட விழான்னு வைப்பார். அப்போ என் கூட என் ரூமில் இருப்பான், என் ஃப்ரெண்டு இருப்பான், அவன் அந்த இயக்குனர், கோ டைரக்டர், அசிஸ்டண்ட்டு, கதாசிரியர், பாடலாசிரியர் வேறு கம்யூனிட்டியாக இருப்பான். அப்போ அவன் இதில் உள்ள நுழையிறதுக்கு அச்சப்படுவான். இப்போ எப்படி ஒரு கோயில் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன விழா நடந்தால், ஒரு கிரிக்கெட் விழா நடந்தால் முஸ்லீம் வந்து கலந்துக்க பசங்க வரமாட்டாங்க திருவிழாவில், வந்து கோயில் திருவிழாவில். ஏன்னா இவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ, நம்ம சிறுபான்மை, நம்ம 4 பசங்க இருக்கோம், அவனுக்கு 20 பசங்க, அச்சப்பட்டே வரமாட்டாங்க. அந்த மாதிரி இவர் பெரும்பான்மையாக இருந்தாலும் அந்த இடத்துல மற்ற சமுதாயத்து இளைஞர்கள், ஃப்ரெண்டுங்க, டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மற்ற டெக்னீஷியன் வந்து அச்சப்பட்டு ஒதுங்குறாங்க. அப்போ அதை வந்து சமத்துவ திரைப்பட திருவிழா, சமத்துவத்துக்காக எந்த இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், கன்னடா படம், நீ சமத்துவ திரைப்பட திருவிழான்னு வச்சிரு. நமக்கு இது எல்லாமே அம்பேத்கர்லேருந்து எல்லாரும், அம்பேத்கர் அண்ணன் எல்லாருமே போராடுற காரணம் சமத்துவத்துக்காக தான். சார், ஒருவேளை ரஞ்சித் அவர்கள் தலித் மக்களுக்காக தனக்கு குரல் கொடுக்குற ஒரு இளைஞராக அவரை பார்த்ததுனால ஒருவேளை அவர் அதனால அந்த மாதிரியான ஒரு பேர் வச்சிருக்கலாம். அது யாருமே பார்க்கலையே. இப்போ நான் வந்து தமிழர் கொள்கையில் தான் நான் வரேன். நான் அம்பேத்கரை விரும்புகிறேன்னு. அம்பேத்கர் மகாராஷ்டிராவில் பிறந்தாலும் இந்த மக்களுக்காக வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. அதனால் வந்து எல்லாரும் ஒடுக்கப்படக்கூடாது, எல்லாரும் சமத்துவம் வேணும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து இருக்கார். அவர் இப்போ பாபா வந்து வடநாட்டில் பிறந்தாலும் இங்கே வந்து கடவுளாக கும்பிட்றாங்க. அந்த மாதிரி இயேசுநாதர் எந்தோ ஒரு நாட்டில் பிறந்தாலும் இங்கே கடவுளாக கும்பிட்றாங்க. அந்த மாதிரி அம்பேத்கர் எங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் தான். அதுக்காக நாங்கள் தலித் கிடையாது. நாங்கள் வந்து ஆதி பரம்பரை தமிழர். நான் தான் என்னோட இடத்துல இருந்து தான் மற்ற குடிகள் எல்லாமே உருவாச்சு. சங்க இலக்கியங்களில் வந்து பாணர், பறையர், துடியர், இந்த மாதிரி 4 குடி தான் இருக்குது. மற்ற குடிகள் எல்லாமே வந்தது தான். ஒரு வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளைகள் வந்து ரவுடியாக இருப்பான், ஒரு பிள்ளை இப்போ நல்ல பிள்ளைகள் வந்து மேற்கொண்டு மற்றவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி வந்து எவனோ ஒரு தப்பு பண்ண ஒதுக்கி வச்சு மீதிக்கிறவன் நான் பெரிய ஆளு, பெரிய சாதின்னு சொல்லிட்டு உருவாயிட்டான். ஆனால் இவனும் அந்த குடி தான், அவனுக்கு ஆதிக்குடி பறையர் குடி தான். அப்போ இருக்கிற மீதி தலித்துன்னு சொல்லிட்டு, அப்போ தமிழர்னு சொல்லி இன்றைக்கி வந்து எல்லாரும் தமிழராக மாறி தமிழர்கள் பேர் வச்சு, இப்போ தலைவர் திருமா ஐயா அவர்களும் பல தமிழர் தலைவர்களும் நாங்கள் தானே தமிழ்ன்றது. அப்போ அந்த பிம்பத்தை நீ உடைக்கிற மாதிரி இல்லை இருக்குது. அப்போ மறுபடியும் நீ தலித்துன்னு இல்லை ஒதுக்கில பார்ப்பான். அப்போ நான் தமிழர்னா நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வெளிநாட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை கை தூக்கிவிடும். அப்போ நான் தலித்து கர்நாடகா தலித்தை போய் பிடிச்சிக்கப்பா, நீ கேரளா தலித்தை போய் பிடிச்சிக்கோ அப்படி நீங்கள் இருக்கிற தமிழர்கள் என்னை ஒதுக்கி விட்டா, இந்திக்காரனை என்னை அடிக்கும் போது எனக்கு தமிழ் தானே நான் என் கூட நிற்கணும். அப்போ நான் எந்த தலித்தை போய் நான் பிடிச்சி நிற்பேன்? சினிமாவையும் தாண்டி இங்கே அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம், சினிமாலேயே இவ்வளோ பெரிய அரசியல் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா தமிழர்கள் அதில் எல்லாரும் சமம். இதை தான் நான் சொல்ல வரேன். அதில் தலித்துன்ற ஒரு விஷயத்தை தமிழ் சினிமாவில் அது கொண்டு வரது வேஸ்ட்ன்ற. உன்னோட கலாச்சாரம், பறையற கலாச்சாரத்தை நீ படமாக சொல்லு, அதை தலித்துன்னு ஒன்று சொல்கிறாரு. இதுதான் நான் சொல்கிறேன். புரியுது சார். சார், இப்போது வந்து ஒரு டிரெக்டராக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நடிகைகள் பெரிய பெரிய லெவலில் பேசப்படலையே. சிம்ரன், ஜோதிகா, நயன்தாரா, த்ரிஷா, இதுக்கப்புறம் யார் சார் ஒரு டைரக்டராக? அவங்களுக்கான கதைக்களங்கள் இது வரைக்கும் சினிமாவில் எவ்வளோ கதைக்களங்கள் இருக்குது. இங்கே நடிகைகளை வந்து சதைப்பிண்டமாக தான் பார்க்குறாங்க, அவங்கள கவர்ச்சியை தான் பார்க்குறாங்க, குத்து டான்ஸை பார்க்குறாங்க. ஆனால் இப்போ மனுஷின்னு ஒரு படம் கோபி நாயனார் எடுத்திருக்காரு. இப்போ நான் ஒன்றும் படம் கூட பார்க்கல. அது வந்து ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை நிரூபிக்கிறதுக்கு போராடுறான்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அது மாதிரி கோபி நாயனார் அறம் படத்தில் நயன்தாராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இன்னும் சொல்லப்படாத கதைகள் இருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு படம் வந்தோடனே என்ன பண்றாங்க, ஒரு உண்மையான படைப்பாளி ஒரு நடிகைக்கு ஒரு கதை இருக்குன்னா அந்த கதையை வச்சு பண்ண இவங்க உடனே ஒரு ஹீரோ கதை சொல்லி இவங்க செட்டில் ஆகல பார்க்குறாங்க. அடுத்த படத்துக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட், 50 லட்சம், 1 லட்சம், 1 கோடி, 2 கோடி வாங்கணும்னா அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். அப்போ ஹீரோ வச்சு படம் பண்ணணும். இப்போ ஜெய்பீம்னு ஒரு சிறந்த படைப்பு கொடுத்துட்டு அடுத்தது ஜெய்பீம் மாரி ஒரு கதை அவர் பண்ணலை, அடுத்தது ரஜினிக்கு போயிட்டாரு. அப்போ ரஜினிக்கான மசாலாவை பூசி ஆகணும். அப்புறம் ஹீரோயினுக்கு எங்கெங்க படம் எடுக்க முடியும்? படைப்பாளி கையில் தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் வந்து சினிமா பற்றியும் இல்லை அதை பற்றின ஒரு விமர்சனம் வச்சு எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கருத்தாக வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களோட படம் பழங்குடி வெற்றி அடையணும் அப்படின்றத எங்கள் பிபிடி சினிமா நேயர்கள் சார்பாகவும் பிபிடி சினிமா டீம் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி.